வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு சுறாமீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சுறாமீன் குழம்பு எப்படி செய்கிறோம்ட்டு பாருங்க. மீனை வடிவாக வெட்டி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இன்றைக்கு சுறாமீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சுறாமீனை வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வடிவாக வெட்டி எடுத்துக்கொள்வோம். அது அப்போ தான் எங்களுக்கு பிரட்டி கறி வைக்க நல்லா இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பாருங்க. சுறாமீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். தாளிக்கிறது தேவையான உள்ளியை உரித்து எடுத்துக்கொள்வோம். இதோடு சேர்த்து தாளிக்கிறது தேவையான சின்ன வெங்காயத்தையும் உரித்து எடுத்துக்கொள்வோம். சுறாமீன் குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயத்தையும் உள்ளியையும் உரித்து எடுத்துட்டோம். இனி இதை கழுவிட்டு சின்ன சின்ன வெட்டி எடுத்துக்கொள்வோம். தாளிக்கிறது தேவையான வெங்காயத்தையும் உள்ளியையும் சின்ன வெட்டி எடுத்துட்டோம். கறிக்கு தேவையான தேங்காய் பூ திருவி எடுத்துட்டோம். இதை இனி புளிஞ்சு பால் எடுத்துக்கொள்வோம். தேங்காய் பால் தேவையான அளவு எடுத்துக்கொள்வோம். பாலை வடிவாக புளிஞ்சு வடித்து எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இன்றைக்கு விறகு அடுப்புலாம் சமைக்க போகிறோம். அடுப்பை மூட்டிட்டோம். அடுப்பு வடிவாக மூண்டு கொண்டு இனி சட்டியை வைப்போம். இது தேவையான எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். எண்ணெய் கொதிச்சு கொண்டு வர விட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் உள்ளியையும் போடுவோம். வெங்காயத்தை வடிவாக வதக்கி எடுத்துக்கொள்வோம். கிண்டி விடுவோம். அப்படியே வடிவாக கட்டினா தான் வதங்கும். வதங்கி கொண்டு வரக்குள்ள கருவேப்பமிலையும் சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பமிலையும் போட்டு வடிவாக கிண்டுவோம். கருவேப்பமிலையும் வடிவாக வதங்கும். அதோடு சேர்த்து வெந்தயம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்வோம். வாசமாயும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கிண்டி விடுவோம்.
அப்படியே வதக்கி எடுப்போம். இதோட வெட்டி வச்சுக்கிற சுறா மீனை சேர்த்துக்கொள்ளும். மீனை போட்டு வதக்கி எடுப்போம். இதோட புளிஞ்சு வச்சுக்கிற பாலை சேர்த்துக்கொள்வோம். இதோட சேர்த்து தேவையான அளவு தூளை சேர்த்துக்கொள்ளும். தேவையான உப்பை சேர்த்துக்கொள்வோம். இனி வடிவாக மூடி விடுவோம். இப்போ தான் வடிவாக அவிஞ்சு கறி வேறு நீட்டாக வடிவாக மூடி விடுவோம். மூடிட்டு கொஞ்சம் தலை வந்து பார்ப்போம். திரும்ப பார்ப்போம். நல்ல வாசமாக தான் இருக்குது. கறி கொதிச்சு கொண்டு வருது. இப்போ தான் கறி கொதிச்சு கொண்டு வருது. வடிவாக சைட்டால் கிண்டி துளாய விடுவோம் இருக்கா கறியை. நேரம் துளாவினா மீன் கரைஞ்சிடும். சும்மா நோமலாக துளாய விட்டால் காணும். துளாயோடைய கிண்டி விட்டால் சரி. வந்து கொதிச்சுட்டு நீராக்கி எடுப்போம். வேறோடைய கொதிச்சிட்டு கறி இறக்கின பிறகு தேசி புளி கொஞ்சம் போட்டு கிண்டி விட்டால் நல்லா இருக்கும். தேசி புளி வந்து கறிக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா இருக்கும் தேசி புளி விட்டால். பாருங்க கறி எப்படி இருக்குண்டு. மீனையும் கறியும் பார்க்க இப்போவே வாய் வருது. நல்லா தான் இருக்கும்.